வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்குறதுக்கு கடல் நீர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த டேஸ்டியான ஜெல்லி புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் ஜெல்லி மிக்ஸ் இருந்தாலும் கூட அந்த ஜெல்லி மிக்ஸை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாத பிகினர்ஸுக்கு இந்த வீடியோ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த புட்டிங் செய்ய ப்ளூபெரி ஃப்ளேவரில் ஒரு பேக்கெட் ஜெல்லி பவுடர் எடுத்திருக்கேன். இனி இந்த புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு சாஸ்பேன் எடுத்து ஃபஸ்ட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். இந்த தண்ணியோட அளவு 400 மில்லி இருக்கும். இப்போ கரெக்டாக 1.5 கப் அளவுக்கு தண்ணி இந்த சாஸ்பேனில் சேர்த்தாச்சு. இனி இதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி இப்படி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ஜெல்லி பவுடரை இந்த தண்ணியில் சேர்த்து இந்த ஜெல்லி பவுடர் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. தண்ணியில் சேர்த்ததும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த ஜெல்லி பவுடர் நல்லா கரைஞ்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இந்த ஜெல்லி பவுடர் நம்ம வெந்நீரில் போட்ட உடனே கரைஞ்சிடும், ரொம்ப நேரம் எடுக்காது. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த ஜெல்லி மிக்ஸ் அப்படியே எடுத்து குட்டி குட்டி ஐஸ்கிரீம் பவுலில் பாதி அளவுக்கு ஊற்றினா போதும். இன்னொரு லேயர் நம்ம இன்னொரு புட்டிங் செய்து இதில் சேர்க்க போகிறோம். இந்த 5 ஐஸ்கிரீம் பவுல்லையும் நம்ம பாதி அளவுக்கு இந்த ஜெல்லியை சேர்த்தாச்சு. இனி இந்த ஜெல்லி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு இதை செட் பண்ணி எடுக்கலாம். இந்த ஜெல்லி செட் ஆகிறதுக்குள்ளால நம்ம இன்னொரு லேயர் புட்டிங் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் பாலும் 1/2 கப் தண்ணியும் சேர்க்கலாம். நீங்கள் பசும்பால் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1.5 கப் பசும்பால் யூஸ் பண்ணலாம். நான் பாக்கெட் பால் யூஸ் பண்ணுறதுனால 1 கப் பாலும் 1/2 கப் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இனி இது கூட நான் ஏற்கனவே பொடிச்சு வச்சுருந்த இந்த கடல் பாசியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். கடல் பாசியை நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு வச்சுருந்தோன்னா இதே போல் ஸ்பூனால் அளந்தெடுக்க முடியும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் பாசி இந்த பாலில் சேர்த்தாச்சு. இனி இந்த கடல் பாசியை நல்லா வேக வச்சு எடுக்கலாம். இந்த கடல் பாசி வெந்து வரதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. ஒரு 5-10 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக வெந்துடும். இனி இந்த கடல் பாசி இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு சீனி சேர்க்கலாம். இந்த ஜெல்லியில் இனிப்பு இருக்கும், அதனால் அதிக அளவில் இனிப்பு சேர்க்கணும்னு தேவை கிடையாது. ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்தா போதும். சீனியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி இந்த பாலை அப்படியே எடுத்து வடிகட்டி எடுக்கலாம். இப்படி வடிகட்டி எடுத்த இந்த கடல் பாசியை நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஜெல்லியில் சேர்க்க போகிறோம். பால் சூடாக இருக்கும்போது இந்த ஜெல்லியில் சேர்த்திங்கன்னா இந்த ஜெல்லி அப்படியே மெல்ட் ஆகிடும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் இந்த ஜெல்லி கூட நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த பாலை நம்ம சேர்க்கும்போது இதே போல் ஒரு ஸ்பூனை திருப்பி பிடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம பாலை ஊற்றணும். இப்படியே மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா பவுல்லையும் இந்த கடல் பாசியை சேர்க்கலாம். நம்ம எடுத்த இந்த பாலோட அளவும் இந்த ஜெல்லியோட அளவும் இந்த 5 ஐஸ்கிரீம் பவுலுக்கு கரெக்டாக இருந்தது. அவ்வளோதான். இப்போ ஒரு லேயர் ஜெல்லியும் இன்னொரு லேயர் நம்ம கடல் பாசி புட்டிங்கும் ரெடி பண்ணியாச்சு. இனி இதை அப்படியே எடுத்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த கடல் பாசி ஜெல்லி புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த புட்டிங்கை நம்ம செட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ப்ளூபெரி ஜெல்லியோட கலரும் இந்த கடல் பாசியோட கலரும் சேர்ந்து பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் சாப்பிடும்போதும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம இந்த கடல் பாசி ரெடி பண்ணும்போது இதில் எந்த ஃப்ளேவருமே சேர்க்கவே இல்லை, சும்மா பிளெயினாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம சேர்க்கக்கூடிய இந்த ஜெல்லியில் ஏதாவது ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இந்த ஜெல்லியோடவே சேர்த்து இந்த கடல் பாசியை சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இந்த கடல் பாசியிலையும் நமக்கு கிடைக்கும். இப்போ கட் பண்ணி எடுக்கும்போது எவ்வளோ சூப்பராக வருது பார்த்தீங்களா? இதே போல் இன்ஸ்டன்ட் ஜெல்லி மிக்ஸ் கிடச்சுன்னா நான் சொல்லி தந்த இதே அளவுகளில் இதே போல் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.